ராயனத்தோட இந்த மார்னிங் வந்த ஃபஸ்ட்டு ப்ரமோவில் உள்ளது வந்து இப்போ லைவில் வந்துடுச்சு. என்ன இருக்குது, ராயனுக்கும் ராணுவுக்கும் என்ன சண்டை நடந்துச்சு, யார் பேரில் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணுவ வந்து ஆல்ரெடி அவுட் ஆஃப் த கேம். அவர் செகண்ட் ரவுண்டே அவுட் ஆகிட்டார். ஸோ பிக் பாஸ் என்னன்னா ஒரு புது ரூல் போடுறாரு, அவுட் ஆனவங்களும் உள்ளே வரலாம் அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து பால் பிட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. பால் பிட்டுக்குள்ளேயும் போகக்கூடாது, பொம்மையும் அவங்க தொடக்கூடாது. ஆனால் பொம்மையை வச்சிருக்கிறவங்களும் அவங்க தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒரு ரூல் போடுறாரு. அப்போ வந்துட்டு ஜெஃப்ரியை வந்துட்டு ராணுவ வந்து தடுத்துட்ருக்காரு. ஜெஃப்ரியை ராணுவ தடுத்துட்ருக்கும்போது ராயன் வந்து அங்கே சண்டை போட வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, பிடிச்சி ஃபுல்லாக ராணுவம் உள்ளே புஷ் பண்ணி விட்டுட்டார். ராணுவம் உள்ளே புஷ் பண்ணி விட்டுட்டாரு. ஸோ ஜெஃப்ரி கையில் பொம்மை இருக்குது, ஜெஃப்ரியை ராணுவ பிடிச்சிட்ருக்காரு. ராணுவ பின்னாடி இருந்து ராயன் பிடிச்சிட்ருக்காரு. ராணுவ வந்துட்டு ஜெஃப்ரியோட வயிற்றை தான் பிடிச்சி அமுக்கிட்டு இருக்காரு. ராயன் வந்து ராணுவோட கழுத்தை பிடிச்சி அமுக்கிட்டு இருக்காரு. கழுத்தை பிடிச்சி அப்படி பின்னாடி இழுக்கிறார். உண்மையிலேயே அவருக்கு சோக் ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு. பட் ராணுவ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பர்சன் ஆனனால அவரால் அந்த இடத்துல கொஞ்சம் தாக்கு பிடிக்க முடிஞ்சுது. நான் அதில் காமிச்சிருக்கிற பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ராணுவ வந்து வயிற்றை தான் பிடிச்சிருக்காரு ஜெஃப்ரியோடது. ராயன் தான் ராணுவோட கழுத்தை பிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அவங்க அந்த சண்டை வச்சு முத்துக்குமரன்லாம் வந்து அதை தள்ளி விட்டு அதை மாற்றி, அதுக்கப்புறம் அடுத்த இதில் என்ன ஆகுதுன்னா, மஞ்சரி வந்து ஆனந்தியோட டாலை கொண்டு வைக்க டாலர்ஸ்குள்ளே போகிறாங்க. மஞ்சரியை வந்து ராயன் தடுக்கிறாரு. வெளியேறது பிடிச்சி மஞ்சரியோட வயிற்று பிடிச்சி அமுக்கிறாரு. பிடிச்சி பயங்கரமாக அமுக்கிற. மஞ்சரி வந்து சோக் ஆகுற மாதிரி ஆகிறாங்க. எடே அமுக்காதே, என்னால் முடியலைங்கிற மாதிரி மஞ்சரி கத்துறாங்க. ஸோ மஞ்சரி கத்தும்போது மஞ்சரியை காப்பாற்றுறதுக்காக முத்துக்குமரன் வந்துட்டு ராயனை பிடிச்சி இழுக்கிறாரு. ராயனை பிடிச்சி இழுத்து பயங்கரமாக வந்து கடைசி மஞ்சரி உள்ளே போயிட்டாங்க. ராயனுக்கும் முத்துக்குமரனுக்கும் அடுத்தடி சண்டை மாதிரி வருது, வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இதை பற்றி பேசும்போது என்ன ஆகுதுன்னா, ராயன் தான் ராணுவ முதல்ல தள்ளி விட போகிறாரு. உடனே ராணுவ அடிச்சுடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து தடுத்து விட்டு என்னடா விளையாடுறீங்க நான் ஆர்ரோன் முத்துக்குமரன் எல்லாருமே வந்து பயங்கரமாக சண்டை போட்டு அது வேணான்னு தடுத்து விட்றாங்க. அப்போ முத்துக்குமரன் சொல்கிறாரு, நான் வந்து தடுக்கலைன்னா ராயன் இந்நேரம் அவ்வளோதான், ராணுவ ஒரு குத்தி தானே அவன் தாங்க மாட்டான் அப்படின்னு. அப்போ ராணுவ என்ன வருத்தப்படுறாருன்னா, அப்போ எனக்கு ஒன்றுமே ஆகாதுங்கிறதுக்காக எல்லாரும் என்னையவே சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்துட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு, டேய் நீ அவனை அடித்தா அவனுக்கு ஏதாவது ஆகிடும்டா, அவன் உன்னை அடித்தா உனக்கு ஒன்றும் ஆகாதுடான்னு. அவர் என்னன்னா உன்னை காப்பாற்றுறதுக்காக சொன்னேன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் வந்து ராணுவக்கிட்ட ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. அப்புறம் ராணுவ வந்து கொஞ்சம் அப்செட் ஆகி தனியாக போய் உட்காந்துடுறாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. ஜாக்லின் அழுதுட்டு திரும்ப வெளியில் வந்து அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷனை வென்டர் பண்ணுறதுக்கு திரும்ப ராணுவ கிட்ட வந்து பேசுகிறாங்க. அத்தனை பேரும் சேர்ந்து ஒருத்தன் பொம்மை உள்ளே போகக்கூடாதுன்னு எனக்கு ராயன் என்ன வருத்தப்படுறாருன்னா, எல்லாருமே சேர்ந்து என் பொம்மை தான் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஜெஃப்ரி பொம்மைனா உள்ளே விட, ராயன் பொம்மைனா உள்ளே விடாதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ராயன் ஃபீல் பண்ணுறாரு. ராயன் ஃபீல் பண்ண உடனே ஜாக்லின் வந்து அழுதுட்டு போய் வெளியில் போயிட்டு ராணுவ கிட்ட கேட்குறாங்க, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அது வாக்குவாதம் முட்டும்போது தான் இவர் வந்துட்டு ராணுவ வந்துட்டு, நீ அந்த இடத்துல இல்லை நீ மூடு அப்படின்னு சொல்கிறாரு. நான் நான் ஃபஸ்ட்டு ப்ரமோக்கு போட்டிருந்தேன். அதுக்கு எனக்கு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் மூடுன்னு போட்டு வேறு எதுவும் பேட் வேர்டு யூஸ் பண்ணாங்க. வேறு எந்த பேட் வேர்டும் இவர் யூஸ் பண்ணல. அது ப்ரமோவில் மற்றவங்கெல்லாம் சித்தரித்து உண்டாக்கி போட்டது. அவர் மூடு மட்டும் தான் சொல்லியிருக்காரு. நான் இப்போ மூடு ரைட் வேர்டுன்னு சொல்லலைங்க, வேறு நிறைய பேர் கோட் பண்ணியிருந்த பேட் வேர்டை அவர் யூஸ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். ஸோ மூடுன்னு அவர் சொல்லிவிட்டு இது பண்ணுறாரு. சொன்ன உடனே வந்துட்டு சௌந்தர்யா வந்து பயங்கரமாக, ஏய் நீ யார் மூடுன்னு சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு வராங்க. உடனே இவர் ராணுவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் பயங்கரமாக ஒரு வாக்குவாதம் நடக்குது. அது ஆல்ரெடி நம்ம ப்ரமோலேயே பார்த்தோம். உடனே ராணுவ வந்துட்டு சொல்கிறாரு, எனக்கு வந்து உன்ன மாதிரி இப்படிலாம் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜாக்லினை பார்த்து நெஞ்சில் கை வச்சு ரொம்ப சின்சியராக, சாரி ஜாக்லின் நான் பேசின தப்புன்னு சொல்கிறாரு. ஆனால் ஜாக்லினோட கோவம் நியாயம். ஜாக்லின் என்ன கோவப்படுறாங்கன்னா, நீ எப்படி மூடுன்னு சொல்லலாம், நான் உன்னை பலார் நினச்சிட்டு நீ மூடுன்னு சொன்னேன்னா நான் ஒத்துப்பேனா, நான் வந்து சாரி சொன்னேன்னா நீ ஒத்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் செம்மையாக கோவப்படுறாங்க. உடனே சௌந்தர்யா வந்துட்டு எந்திரிச்சு வந்துட்டு, சாரி பூரி, என்னடா சாரி பூரின்னு சொல்லிட்டு, நான் அப்படி தாண்டா தலையை ஆட்டுவேன்லாம் சௌந்தர்யா அங்கே சண்டை போடுறாங்க. அப்புறம் ராணுவ அப்படி போயிடுறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஜாக்லினை வந்துட்டு சௌந்தர்யாவும் ரயானும் சமாதானப்படுத்துகிறாங்க. அப்புறமா வெளியில் வந்துட்டு ராயன் வந்துட்டு விஜய் விஷால் கிட்ட வருத்தப்பட்டிருக்காங்க, தப்பு சொல்லிட்டேன் அப்படின்னு. உடனே இதுக்குள்ளே வந்துட்டு சிவகுமார் எங்கேருந்தோ வந்துட்டு தேவையில்லாத ஒரு பெர்ஃபார்மன்ஸை, டேய் பொண்ணுங்களை அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு சிவகுமார் வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ எல்லாமே கரெக்டு. பட் ராணுவ சோக் பண்ணும்போது யாருமே வரல, யாருமே அதை கேட்கறதுக்கு வரலங்கிறது தான் ராணுவோட கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ராயனோட கம்ப்ளைண்ட் என்னென்னா, என்னோட டால் மட்டும் உள்ளே போகக்கூடாதுன்னு எல்லாருமே நினச்சிருக்காங்க, ஜெஃப்ரியோட டால் உள்ளே போனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இதில் உங்களுக்கு என்ன கரெக்டு. இன்னொரு பாயிண்ட்டை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போது நான் ஒரு ப்ரொமோ பார்க்குறேன்னா எனக்கு அதுலேருந்து என்ன புரியுது அப்படிங்கிறது தான் நான் வந்து ரிவ்யூ பண்ண முடியும். ஒருத்தருக்கு ஒரு வியூ இருக்கும். நம்ம நிறைய பேர் நிறைய விதமாக கெஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் அவங்க இப்படி எடிட் பண்ணி ப்ரமோ போடுறாங்க. ஸோ எனக்கு என்ன கெஸ் பண்ண முடியுதோ அதை தான் நான் போட முடியும். அது வந்து அதை உங்களுக்கு ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்களோட விருப்பம். நீங்கள் வந்து யாருமே உங்களோட கமெண்ட் சொல்கிறதுக்கு நீங்கள்
யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். நான் அது இல்லைன்னு சொல்லலை, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் தாராளமாக சொல்லலாம். பட் நான் சொல்கிறது வந்து கரெக்டாக, அது தப்பு தான் சொன்னால் நான் நீங்கள் நினைக்கிறத என்னால் சொல்ல முடியாது இல்லையா? என் மனசுக்கு அந்த ப்ரமோ பார்க்கும்போது என்ன புரியுதோ அதை தான் நான் இன்டர்பிரட் பண்ணி போட முடியும். தயவு செஞ்சு அதை கொஞ்சம் எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்